தேவ செய்தியின் தலைப்பு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் நன்மைகள். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 முதல் 29 வரை. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த வசனங்களின்படி நியாயத்தீர்ப்பின் நாளிலே நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய நன்மையை நாம் செய்யும்படி சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார். அவர் உருவாக்கி தரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் சாதாரணமான உலக பிரகாரமான ஒரு நன்மை செய்கிறதா இராதபடிக்கு தேவனை பிரியப்படுத்துகிறதாக, பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடியதாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யாரையோ பிரியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்காது. பரலோக தேவனை பிரியப்படுத்துகிறதற்காக செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உருவாக்கி தரக்கூடிய சந்தர்ப்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாக்கி தருவார், அதில் எத்தனை விதமான அர்ப்பணிப்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, இது எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். கர்த்தர் ஆபிரகாமை உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லும் பொழுது அவன் ஏன் லோத்தை கூட்டிக் கொண்டு போனான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லோத்தும் அவனோடு கூட போனான் என்று. அப்போ லோத்தை அவன் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய காரணம் என்ன? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமா இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அதற்கு மேல அவங்கள கூட்டிட்டு போக முடியல. தேராகு மரித்து விட்டான்.
அவனுடைய தகப்பன் மரித்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளும். வயசு 75 வயசு. ஆனா லோத்துக்கு அந்த நாள்ல ஆபிரகாமோடு கூட இருக்கிறான். ஆபிரகாம் லோத்தை ஒரு பெத்த பிள்ளையை போல நேசிக்கிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அவனை அழைத்துக் கொண்டு செல்கிறான் என்றால் அவன் மீது ஆபிரகாம் வைத்திருக்கிற ஒரு அன்பை அது காட்டுகிறது. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தையும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். லோத்தும் அவனோடு கூட தான் போகின்றான். எல்லாம் கவனிக்க வேண்டும். எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறான். வாசிப்போம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆபிரகாமை கர்த்தர் நன்றாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் லோத்துமே ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறான். 5வது வசனத்தில் இருந்து ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. 2 பேருமே நல்ல வசதிக்குள் வந்து விட்டார்கள். லோத்தும் ஆசீர்வாதமாக இருக்கிறான், நல்ல வசதியாக இருக்கிறான். வாசிப்போம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் என்றான். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகணுங்கிற முடிவுக்கு வந்து விட்டான். சாதாரணமாக அவர்களுக்குள்ள ஒரு ஏற்பட்ட பிரச்சனைகள் முத்தி ஒரு பிள்ளையை போல வளர்த்த லோத்து இப்பொழுது ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகிற சூழ்நிலை. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சம்பவம் ஆபிரகாமுடைய இருதயத்தை எவ்வளவாய் உடைத்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, லோத்தை தான் பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவன் பிரிஞ்சு போகிறான். பணம் வந்து விட்டது. நீ வசதியா நான் வசதியாங்கிற எண்ணங்கள் வந்து விட்டது. இனி ஆபிரகாமுடைய தயவு தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்து விட்டான். ஆபிரகாமுடைய அன்பை உதறி விட்டு பிரிந்து போகிறான். 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். தன்னை பகைத்து சேர்ந்து வாழ விருப்பமில்லாது ஆபிரகாமுடைய அன்பை உத்தறிவிட்டு லோத்து போன பின்பாடு லோத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா,
மன பாரத்தோடு அவன் வெளியே போயிட்டான். பிரச்சனைகளோடு கூட அவன் வெளியே போயிட்டான். பகைச்சிக்கிட்டு வெளியே போயிட்டான். சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டான். அப்படி போனதுக்கு பின்பும் அவனை குறித்த பாரமோ அவனை குறித்த வேதனையோ ஆபிரகாமுடைய இருதயத்திற்குள் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். பரலோகத்துக்குள்ள நீ போகணும்னா இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். To inherit the kingdom of God, God expects the love of Christ. இயேசு இந்த உலகத்துக்கு வராவிட்டா, இயேசு மரித்து உயிர்த்தெல்லாம் விட்டால், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அந்த கிறிஸ்துவின் அன்பை எதிர்பார்க்க மாட்டார். அன்றைக்கு இருந்த அன்பு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்குள்ளேயே கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எந்த அளவு இருக்கும்? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஸ்னேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோலும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கொமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய ஸ்னேயாவோடும், செப்போய்மின் ராஜாவாகிய செமேபரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் வந்துவிட்டது. அங்குதான் லோத்து குடியிருக்கிறான். அங்கதான் குடியிருக்கிறான். 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். எல்லாத்தையும் வாரிட்டு போகும்போது லோத்தையும் கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். நல்லா கவனிக்க வேண்டும். அதுல ஒருத்தன் தப்பிக்கிறான். அவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றான், லோத்தையும் கொண்டு போயிட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். பகைத்து சண்டை போட்டுட்டு போன வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்குது. பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? சண்டை போட்டுட்டு போனா இல்லையா, அது கர்த்தர் கொடுத்த பனிஷ்மெண்ட். அப்படித்தானே நம்ம நினைப்போம். We never knew it is an opportunity created by God to help such people. யார் உன்னை வெறுக்கிறா, யார் உனக்கு தீமை செய்கிறா, யாரு நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறா,
அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். யாரோ இந்த சமாரியன மாதிரி ரோட்ல காயப்பட்டு கிடக்கிறவனுக்கு உதவுற உதவி அல்ல. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன் அன்பை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் பகைச்சிட்டு போனாங்களோ, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இது. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் என்ன முடிவு எடுக்கிறான்? God was waiting. ஆண்டவர் ஆபிரகாமிடம் எப்படி போய் அவனை பிடிச்சு மீட்டு கொண்டு வரலாம் சொல்ல மாட்டாரு. It's an opportunity given by God to understand whether I should help or not. பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு அன்புன்னு சொல்றது தீமை செய்கிறவர்களுக்கும் உதவுகிற ஒரு அன்பு. எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரன் ஆகிய மம்ரே என்னும் எமோரினுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தான் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட பொழுது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரன் ஆகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் மீட்டு கொண்டு வந்து விட்டான். இது உலக பிரகாரமான உதவியோ உலக பிரகாரமான அன்போ இல்லை. இந்த அன்புக்கு பேர் பரலோக அன்பு. இது பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கக்கூடிய ஒரு அன்பு. நல்லா கவனிக்க வேண்டும். பகைத்து சென்றவனுக்கு உதவி செய்யணும்னா ஆபிரகாமுடைய இருதயத்தில் கடுகளவு பகை இருக்கக்கூடாது. ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. அவன் கிறிஸ்துவை பார்த்ததில்லை. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆனா அவன் இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. அது தகப்பனின் அன்பு. அந்த அன்பு லோத்து செய்த சகல பாவத்தையும் மறக்க செய்கிறது, மன்னிக்க செய்கிறது. அவன் செய்த பாவத்தையெல்லாம் அது மூடி போட்டு விட்டது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எடுப்போம், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எடுப்போம், அன்போ சகல பாவங்களையும் மூடுகிறான்.
நல்லா கவனிக்க வேண்டாம். ஏன் இங்க விரோதம் வரல? ஆபிரகாம் இறுதியில் பகை இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். உன் சத்துரு விடும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. அப்ப ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஆபிரகாமுடைய இருதயம் சந்தோஷப்படுதா? அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்படுதா, துக்கப்படுதா? ஆபிரகாமுடைய இருதயம் துக்கப்படுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அவனை மீட்டு கொண்டு வந்து அனுப்பிவிட்டான். இரண்டாவது, மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அவர் உருவாக்கி கொடுக்கிறார் சொன்னா அது பரலோகத்தை சுதந்திரிக்க வைப்பதற்காக. அது யாகமம் 20வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆபிரகாமுக்காக கர்த்தர் அங்கே போய் யுத்தம் பண்ணுகிறார். நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான். நல்ல கவனிங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஆபிரகாமுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இவன் மனைவியை தான் தூக்கிட்டு போறான், நீ கொண்டு விட்டுரு, உனக்காக ஜெபிப்பான். இவன் தூக்கிட்டு போன உடனே அங்கு உள்ள அத்தனை பேருடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு விட்டது. அவன் அங்கே எத்தனை நாள் இருந்தா எத்தனை மாசம் இருந்தாலும் தெரியாது. ஆனால் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு விட்டது. நீ அவளை அனுப்பி விட்டால் நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு. அது யாகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். சாராளையும் அனுப்பிட்டான். 17-18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். யாருக்காக? மனைவியை தூக்கிட்டு போனவனுக்காக. நீ தூக்கிட்டு போனதுக்கு கர்த்தர் கொடுத்த பனிஷ்மெண்ட் பாது. அப்படி ஆபிரகாம் சொல்லல. ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களுக்காக கதறுகிறான்.
வாசிப்போம். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. These are the chances to help those who did harm. யாரு தீமை செய்தார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இது பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கக்கூடிய நன்மைன்னு சொன்ன ஆபிரகாம் செய்த நன்மைகள் பரலோகத்தை சுதந்திரிக்க வைத்தது. இப்படி எத்தனை நன்மை செய்தான்னு நமக்கு தெரியாது, வேதத்தில் இல்லை. ஆனா ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அநேகர் அங்க போய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிக்க வேண்டாம். நான் சொன்னேன், ஆபிரகாம் கிறிஸ்துவை பார்க்கல. ஆனா ஆபிரகாமுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்ததுன்னு சொன்னேன். எப்படி? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் அந்த தரித்திரன் மரித்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளுக்கு அப்புறம் மரிக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் மடியில தான் போய் உட்காருவாங்க. இயேசு கிறிஸ்து உட்காரக்கூடிய ஸ்தானத்தில் ஆபிரகாம் இருக்கிறான்னா அவனுடைய இருதயத்திற்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்திருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் வரணும்னா அன்பு பூர்ணப்படணுமா? 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. அன்புல பெர்ஃபெக்ஷன் சொல்றது தீமை செய்கிறவர்களுக்கும் உதவுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வாசிப்போம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தை தான் ஆபிரகாம் ஏறெடுக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். அவர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஜெபம்.
இட்ஸ் கிரைஸ்ட் லவ். போகட்டும். அடுத்தபடியாக யோபுடைய வாழ்க்கையில பாடுகளையும் கண்ணீர்லையும் போய்கிட்டு இருக்கிறான். யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலை வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அதர் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. நல்லா கவனிக்க வேணும். யோபு ஒரு நெருக்கமான பாதையில போய்கிட்டு இருக்கான். 9வது வசனம், தேவன் என்னை நொறுக்கு சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம், என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. என் தோல் வெடித்து பார்க்க முடியல. அவனை வேதனையின் மத்தியில் போயிட்டு இருக்கிறான். எல்லாம் கவனிங்க. இந்த வேதனை மத்தியில் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சிநேகிதர்கள் அவன் இருதயத்தை குத்துறாங்க. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, எலிப்பாஸ்ங்கிற அவன் பேசுறான். 5வது வசனத்தில் இருந்து, உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ. நல்ல ஒரு பரிசுத்தவான் அவனை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய பொல்லாப்பு பெரியது, உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாம இருக்கிறது அல்லவா. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். நல்ல கவனிங்க. துணிகரமாய் பொய் சொல்லுகிறாங்க. துணிகரமாய் பொய் சொல்லுகிறான். வாசிப்போம். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கு தேசத்தில் இடம் உண்டாயிற்று. கணவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. முறிக்கப்பட்டது. வாசிப்போம். ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிள்ளை உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. நீர் பார்க்க கூடாத படிக்கு இருள் வந்தது. ஜல பிரவாகம் உம்மை மூடுகிறது. நீர் செய்த பாவத்துக்கு சொல்றான். நல்லா கவனிக்க வேண்டும். முப்பத்தி 2வது அதிகாரம் 1வது வசனம், யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். 3 பேரும் அவருக்கு விரோதமாய் பேசுறாங்க. ஆனா யோபு எப்படிப்பட்டவன்? யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டா? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அப்படிப்பட்ட உதவி செய்து கொண்டிருந்த யோபுவை தான்
இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி, நல்லா கவனிங்க, தீமையாய் பேசுகிறாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் தானே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். யோபு அதை நிரூபிக்க வேண்டுமே. God had created an opportunity to help those who hurted his heart. அவன் இருதயத்தை குத்தினவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். உங்களுக்காக வேண்டுதல் எப்படி ஆபிரகாமுக்காக சொன்னாரோ யோபுவை குறித்து உங்களிடத்தில் சொல்றாரு. வாசிப்போம். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்காக அவனுடைய முகத்தை பார்க்கிறார். அந்த யோபு நிமித்தம் அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிருப்பாங்க. அவனுடைய சிறையிருப்பு மாறியது. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டிப்பாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதனால தான் யோபு சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25 முதல் 27 வரை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நல்லா கவனிங்க. It's a very confident statement. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரோ, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, மரித்த பின்பு, அடக்கம் செய்யப்பட்ட பின்பு, பூமிக்கு அடியில போன பின்பு நான் அவரை காண்பேன் சொன்னானே. எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் இருக்கிற அத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்பொழுது யோபு எழுந்திருப்பான். அவரை பார்ப்பான். அவரை பார்ப்பான். நல்லா கவனிக்க வேண்டும். நன்மை செய்தவன். நீங்க யோபு 31 அதிகாரத்தில் பின்பகுதி முழுவதும் வாசித்தீங்கன்னா அவன் செய்த நன்மைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கான். ஆண்டவர் அதிகமாகவே தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் உருவாக்கி கொடுப்பாரு. நல்லவங்களுக்கு நல்லவங்க உதவுறது இல்லை. கூட பிறந்தவனுக்கு கூட பிறந்தவன் உதவுகிறது இல்லை. அது எல்லாம் உலக அன்பு. எது கிறிஸ்துவின் அன்பு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த அன்பை தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற அன்பு. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்து இன்னதென்று அறியாதிருக்கலாம் என்று சொன்னாரே. அடுத்த ஜெபம் என்ன? 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? மார்க்கு 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அங்க போய் உட்கார்ந்தாருயா. அதனாலதான் இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறன்னு சொன்னாரே. நல்லா கவனிக்க வேண்டும். அவரோடு கூட போய் உட்கார்ந்தவனா நான் ஜெயம் கொண்டது போல சொன்னாரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு. It's rather difficult to overcome such incidents in our life. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் மிசரபிள், சிறு பிராயத்திலேயே எல்லாருடைய அன்பை இழந்தவன். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால்
இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, தகப்பன் நேசிக்கிறதை கண்ட பொழுது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். கடைக்குட்டி அதனால நேசிக்கிறான். உடன் பிறந்த சகோதரர்களாலே அதை தாங்க முடியல. வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சொப்பனத்து நிமித்தம் அதிகமாய் பகைக்கிறாங்க. 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். இதுக்கப்புறம் அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமையே வர ஆரம்பிச்சிருச்சு. 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 18வது வசனத்தில் இருந்து அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஆளை காலி பண்ணிடுவோம். அவன் சொப்பனம் எப்படி பழிக்கும் பார்ப்போம். 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. தண்ணீர் இல்லாத குழி. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். நல்லா கவனிங்க. அவனை விற்று போட்ட பின்பு உபத்திரவத்துக்குள்ள போனான். பொய் குற்றம் சுமத்தி அவனை சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பை விட்டு விலகல. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் சொன்னாரே, அதுக்கு தான் இதை எடுக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொண்டு வருவாரு. ஆனா போராட்டங்கள் இருக்கும், அதை மேற்கொள்ள வேண்டாம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னபடினால் டாப்ல கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39 இருந்து 42 வரைக்கும் வச்சிட்டீங்கன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். சிங்காசனத்தில் மட்டும்தான் ராஜா உயர்ந்தவன். அந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டாரு. அவனை டாப்ல வச்சிருக்கிற நேரம் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாரு. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான்.
யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, அறியாதவன் போல கடினமாய் பேசுகிறான். ஆபிரகாமை மாதிரி உடனே அன்பை காட்டியர்ல, யோபுவ மாதிரி உடனே மனது உருகிறல. போராட்டம். இட்ஸ் பிராக்டிக்கல், இட்ஸ் ரியாலிட்டி. நல்லா கவனிங்க, வேதத்தில் ஒன்று கூட மறைக்கப்பட்டிருக்காது. கடினமாய் பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து பழைய ஞாபகத்துக்குள்ள போயிட்டான். எந்த சொப்பனத்தை கண்டானோ அந்த சொப்பனம் இப்ப நடக்குது. எந்த சொப்பனத்தை சொன்னானோ அந்த சொப்பனத்துக்கு விரோதமாக தான் அங்க காரியங்கள் நடந்தது. அந்த சொப்பனத்தை நினைச்ச உடனே தான் சகோதரர் செய்த தீமைகள் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாசிப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். விளக்கி சொல்றாங்க. அது தெரியாதது மாதிரி நடிக்கிறான். வாசிப்போம். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். தேசம் எங்க திறந்து கிடக்கிறதுன்னு பார்க்க வந்தீங்க. 17வது வசனம். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3 நாள் காவல் வச்சிட்டான். நல்லா கவனிக்க வேண்டாம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார அருள் புரிவேன். யோசேப்பு போராடுகிறான், ஆனா தோத்து போகல. இட்ஸ் a practical spiritual warfare. நல்லா கவனிங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரே போராட்டம். எத்தனை நாள் தூங்கலையோ தெரியல, எத்தனை நாள் சாப்பிடலையோ தெரியல. எதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்து நிறுத்துறாரே. அவன் பார்த்த சொப்பனம், அவங்க வந்து முகங்குப்புற உள்றது தான் சொப்பனம். உதவி செஞ்சது மாதிரியான சொப்பனம் கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டாம். இது கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகிறார் என்பதை அவன் உணராதபடியினால போராடி கொண்டிருக்கிறான்.
அந்த போராட்டத்தில் ஒரு தெளிவுக்குள் வருகிறான். தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத உணர்கிறான். ஏன் இந்த பதவி, ஏன் இந்த உயர்வு? ஆடு வச்சிட்டு இருந்து வந்தானே, அவன் இருதயத்துக்குள்ள பல போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள். ஏன் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்? அவர்களுக்கு உதவி செய்ய. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். எல்லாரும் என்னை விட்டு போயிருங்க. அந்த ஹாலில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்றான். இட்ஸ் ரியாலிட்டி. When God has chosen you, when God has kept you to inherit the kingdom of God, when God has chosen you right from the womb of your mother, the Lord will give you that wisdom to understand such a situation, why it is being created by God. நல்லா கவனிங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கியா? அவன் தாயின் கற்பத்தில் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உன்னை தரிசனத்தின் பாதையில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரா? அந்த தரிசனத்தின் பாதை நிறைவேறதுக்குள்ளே உன் இருதயத்தில் அந்த அன்பை அவர் கொடுப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டாம். அழுகிறான். வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். சத்தமிட்டு அழுகிறான். ஏன் அழுதா? அவர்கள் வந்த பொழுது அவர்களை அரவணைக்காமல் போய்விட்டேனே, அவர்களிடத்தில் அன்பை காட்டாமல் போய்விட்டேனே. நல்லா கவனிங்க. சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுட்டேனே. அவன் இருதயம் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. இது ஏதோ ஒரு சாதாரணமான அழுகை அல்ல. இது மரித்தவர்களுக்காக அழக்கூடிய ஒரு அழுகையும் அல்ல. தான் செய்த தவறை உணர்ந்து தாங்க முடியாமல் அழுகிறான். வாசிப்போம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். நல்லா கவனிங்க. A beautiful statement. அவன் அழுதானே, அவன் சத்தம்
போட்டு அழுதானே, அதுல தான் அவன் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்காங்கிறது தெரிகிறது. எந்த அளவு அவனுடைய இருதயம் இப்போ அன்புல நிறைஞ்சிருக்குங்கிறது தெரியுது. என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டுப்படுதல் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். வாசிப்போம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே, உங்களை ரட்சிக்க, உங்களை காப்பாத்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். ஏன் இந்த உயர்வு? நன்மை செய்ய. ஏன் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்தார்? நன்மை செய்ய. யாரு தீமை செஞ்சாங்களோ, யாரு விரட்டி விட்டாங்களோ, யார் கொலை செய்ய முயற்சித்தார்களோ, யார் பொறாமைப்பட்டார்களோ, நன்மை செய்ய. நல்லா கவனிக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டான். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமலும் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரடை காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல தேவனை என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன்ப்பா. அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவர்ல படருமா? யோசேப்பு கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர்ல படரும். சுவர்ல படரும் அர்த்தம் தெரியுமா? கொடி படரணும்னா ஒன்று மரம் இருக்கணும், இல்லை வேலி இருக்கணும். செவத்தில் படர முடியாது. ஒரு கொடி படரணும்னா அதுக்குன்னு சொல்லி கம்பு நட்டி வைப்பாங்க, இல்லைன்னா வேலி போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா மரத்தை சுற்றி விடுவாங்க. செவத்தில் படருதுன்னு சொன்னால், படர முடியாத இடத்துல அது படருதுன்னா, அன்பு காட்ட முடியாத இடத்துல யோசேப்பு அன்பை காட்டினானே. எல்லாம் கவனிக்க வேண்டும். தகப்பனார் இறந்துடுறாரு. சகோதரர்களுக்குள்ள பயம் வந்துடுது. தகப்பன் இறந்ததுனால யோசேப்பு இனிமே நம்மளை விரட்டிடுவானோ? நல்லா கவனிங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் தகப்பனுக்காக நம்மளை வச்சிருந்தாரு. தகப்பனுக்காக தான் நம்மளை காப்பாற்றுறாரு. தகப்பனுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளோ காரியம் செஞ்சிருக்காங்கிறதா அவங்க எண்ணம். அதனால அவன் தகப்பன் இறந்த உடனே யோசேப்பு ஆட்கள் அனுப்பி விடுறான். உங்க தகப்பன் உயிரோடு இருக்கும்போது இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்லுங்கன்ட்டு. சகோதரர்களே அவர்கள் யோசேப்பு முன்னால் வந்து நிற்கிறாங்க. என்ன சொன்னான் தெரியுமா? ஆதியாகமம் 50வது அதிகாரம்
19 21 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். நல்லா கவனிக்க வேண்டாம். கிரைஸ்ட் லவ். இந்த வசனத்தின்படி பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அவளுக்கு பட்சமாய் பேசினானா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும், எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். பரலோகத்தை சுதந்திரிக்க, நித்திய ஜீவனை அடைய, நியாய தீர்ப்பிலே தைரியமாய் போய் நிற்க தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார். அது எதை நம்மளால செய்ய முடியாம போராடுவோமோ அததான். யோசேப்பு அதிகமாய் போராடிதான் ஜெயம் பெற்றான். நான் ஜெயம் பெற்று என் பிதாவினுடைய சிங்காசனத்தினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனே வேணும். ஆண்டவர் சந்தர்ப்பத்தை உருவாக்கும் பொழுது ஜெயம் கொள்ள வேண்டும். போராட்டம் இருக்கும். அதை ஜெயிச்சாதான் அவர் இடத்துல போய் உட்கார முடியும். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா.